கொல்லிமலை என்றாலே ஆர்ப்பரித்து கொட்டும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் நினைவுக்கு வருகிறது. இது தமிழ்நாட்டின் நாமக்கலுக்கு அருகில் உள்ள கொல்லிமலையில் உள்ள ஐயாறு ஆற்றின் மீது அமைஞ்சிருக்கு. நாமக்கல் பகுதியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலை என்ற ஊரில் இருக்கு. சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த இந்த நீர்வீழ்ச்சி அரப்பளீஸ்வரர் கோவிலின் அருகாமையில் அமைஞ்சிருக்கு. கோவிலிருந்து சுமார் 1000 படிகள் இறங்கி சென்றால் ஆகாய கங்கை பகுதியை அடையலாம். 1000 படிக்கட்டுகள் இறங்கி ஏறுவது சிரமம்தான். ஆனால் ஆகாய கங்கை தரும் அனுபவம் அந்த சிரமத்தை தாராளமாக ஈடு செஞ்சிடும். நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம் மற்றும் சேலம் நகர்களிலிருந்து பேருந்து வசதி இருக்குது. செம்மேட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அருவி அமைஞ்சிருக்கு. சொந்த வாகனத்தில் சென்றோம்னா சிறந்த அனுபவங்களை பெறலாம். அருவியிலிருந்து வெளிவரும் நீரானது கிழக்கு நோக்கி பாய்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் புளியஞ்சோலை பகுதியை சென்றடையுது. 300 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி, பாறைகளிடையே பாய்ந்து வரும் நீர், மூலிகை வாசத்தில் மணக்கும் அருவி, பாறைகளிடையே பாய்ந்து வரும் நீர், ஆரோக்கியத்தை அள்ளி தரும் நடைப்பயணம், அருவியின் சாரலும் உற்சாகத்தை தரும் குளியல், உல்லாச படகு சவாரி, நாவிற்கு ருசியை கூட்டும் பழங்கள், மூட்டு வலிக்கு உகந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு, அழகு மிகுந்த தாவரவியல் பூங்கான்னு எண்ணற்ற இடங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்குது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தங்களின் உடல் நலத்திற்கு ஏற்ப நீர்வீழ்ச்சிக்கு சென்று குளிக்க வேண்டும். இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்வது கண்டிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய இலக்கு தான். இதை சுற்றுலா பயணிகள் உணர்ந்து பத்திரமாக நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு நலமோடு திரும்ப வேண்டும் என்பது இதன் நோக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.